Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தாங்க. என்னங்க ஃப்ரைட் ரைஸ் அப்போ ஹெல்தியான ரெசிபின்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கறது என் காதுல விழுது. ஃப்ரைட் ரைஸ் வெளியில சாப்பிட்டீங்கன்னா தான் அன்ஹெல்தி. நம்ம வீட்டில் நான் சொல்ற இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா அது உண்மையிலே ஹெல்தியான ரெசிபி. கடையில் விற்கிற எந்த வித ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்ந்த சாஸ் சேர்க்காம ஒரு நல்ல டேஸ்ட்டில், அதே சமயத்தில் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சாப்பிடும்போது எந்த ஃப்ளேவரில் இருக்குமோ அதே ஃப்ளேவரில் இந்த ஃப்ரைட் ரைஸை நான் செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள், நீங்கள் தினமும் சமையலுக்கு பயன்படுத்துகிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக இந்த ஃப்ரைட் ரைஸை செஞ்சிடலாம். இதே போல் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வெஜிடேரியன். அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம பயன்படுத்தக்கூடிய பன்னீர் பட்டர் மசாலா, மஷ்ரூம் கிரேவி, இது போல் கிரேவிஸ்லாமும் நம்ம சேனலில் இருக்குது. அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஃப்ரைட் ரைஸை ஹெல்த்தியாக நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு அடிகனமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கடாயாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு செய்கிற ஃப்ரைட் ரைஸு 3 பேர் பெரியவங்க தாராளமாக சாப்பிடலாம். அதற்கு உண்டான அளவுகளில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் 4 பேர் சாப்பிட்றதா இருந்தால் கூட சாப்பிடலாம், அவங்கவுங்க சாப்பிட்ற அளவை பொறுத்து. அதில் முட்டையை இது போல் உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் நாட்டுக்கோழி முட்டை பயன்படுத்துகிறேன். நாட்டுக்கோழி முட்டை சைஸில் சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இன்னைக்கு 5 முட்டை சேர்க்கிறேன். இந்த பேன் சூடேறின பிறகு தீயை குறைச்சி வச்சுட்டு இதில் ஒவ்வொரு முட்டையாக நீங்கள் சேருங்க. அப்போ தான் கருகி போகாமல் இருக்கும். 5 முட்டையை இதில் சேர்த்தாச்சு. இப்போது தேவையான அளவு உப்பில் கொஞ்சமான உப்பு இதில் சேர்த்தா போதும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் இது மேலே தூவி விடுறேன். ஏன்னா நம்ம சாதம் சேர்த்து கலரும் பொழுது அதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையில் உப்பு சேரணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம். லைட்டாக இது சூடேறின பிறகு இந்த மஞ்சள் கருவை உடச்சி விடுங்க. முதலையே உடச்சி விட்டுற வேணாம், ஃபுல்லாக அப்படியே கலைஞ்சு போயிடும். தோசைக்கல்லில் ஆம்லேட் மாதிரி செஞ்சுட்டு கூட நம்ம முட்டை பொடி மாஸ்க்கு செய்கிற மாதிரி அதை இது போல் நம்ம நொறுக்கி விட்டுக்கலாம். இப்போது இது நான் எந்த அளவு செஞ்சுருக்கேன் பாருங்கள். அதாவது முட்டை பொரியல், முட்டை பொடி மாஸ்க்கெலாம் நம்ம செய்வோம் இல்லைங்களா, அதே மெத்தட் தான். ஆனால் ரொம்ப ஃபுல்லாக வெந்துடக்கூடாது, ஒரு 3/4 அளவு வெந்தால் போதும். ரொம்ப முதல்லையே வெந்துருச்சுன்னா முட்டை ஹார்ட் ஆகிடும், நமக்கு சாஃப்டாக இருக்காது. அதனால தான் இப்போ இது நல்ல ஒரு கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள் தான். அந்த மிளகுத்தூளை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுலாம். கலந்துட்டு இந்த பேன்லேயே நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். பேன் ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வேறு ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு பவுல்லையோ சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. பேனோட சூட்லேயே இருந்ததுன்னா இது கொஞ்சம் ஹார்டாக மாறிடும். அதனால தான் இது போல் ஒரு பதத்தில் இருந்ததுன்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ்க்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும் பொழுது. இதுக்கு பதிலாக நீங்கள் கடாயிலேயே கூட சேர்த்து செய்யலாம். நம்ம குவான்டிட்டி நிறைய செய்கிறோம் அப்படின்னும் போது இது போல் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒருத்தருக்கு மட்டும் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறோம் அப்படின்னும் போது கடாயிலேயே உடச்சி ஊற்றி வெந்த பிறகு இது போல் உடச்சி விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் நம்ம கலரும் பொழுது. இப்போ நம்ம 3-4 பேருக்கு செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது போல் தனியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடிகனமான இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னாலே இரும்பு கடாயில் செஞ்சாதான் அந்த ஸ்மெல் நமக்கு கிடைக்கும். இப்போ இது முட்டை ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறதுனால இதில் நான் வெண்ணெய் சேர்க்கல, நெய்யும் சேர்க்கல. சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற எண்ணெயை சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுள்ள அரிசி சேர்க்க போகிறேன். அதனால் இதில் நல்ல மெல்லிஸாக இருக்கிற பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. 5-6 பூண்டு பற்களை இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் இது போல் நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த பொருட்கள்லாம் சேர்க்கும்போது தீயை அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்க ஸ்டவ்வில் எந்த பர்னர் பெரிய பர்னரோ அதில் வச்சு செய்யுங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்யும் பொழுது தீ எப்பொழுதுமே ஃபுல்லாக வச்சு தான் செய்யணும். அப்போ தான் நமக்கு அந்த கரெக்டான பதம் கிடைக்கும், அந்த ஸ்மெல்லும் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். காய்கறிகளும் ரொம்ப அப்படியே சாஃப்டாக வெந்துடாமல் கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதனால தான் இப்போது இந்த வெங்காயம் சேர்த்து இதில் கலந்து வந்துட்டுருக்கு. லைட்டாக வெங்காயம் கலர் மாறணும், அது வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ பார்த்தா தெரியுது பாருங்கள், இந்த அளவு வெங்காயம் வதங்கணும். இதுதான் ஒரு கரெக்டான பதம்.
நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு வெங்காயத்துக்கு பதிலாக 2 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 50 கிராம் அளவுள்ள பீன்ஸு, ரொம்ப எலசான பீன்ஸ், நாரெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. ஒரு பெரிய சைஸில் இருக்கிற கேரட்டு தோல் எடுத்துகிட்டு இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. மீடியம் சைஸில் இருக்கிற குடமிளகாய் நடுவில் இருக்க விதையை எடுத்து அதில் பாதி குடமிளகாவை இதில் சேர்த்தாச்சு. இப்போது இந்த 3 காய்கறியும் எவ்வளோ அளவு எடுத்தோமோ, அதாவது மொத்தமாக சேர்த்து எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கு உண்டான கோஸ் நம்ம எடுக்கணும். அதாவது மற்ற காய்கறிகளை விட கோஸோட அளவு அதிகமாக இருக்கணும். கோஸையும் மெல்லிஸாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஒவ்வொரு காய்கறிகளையும் தனித்தனியாக சேர்த்து வதக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. தீயை அதிகப்படுத்தி வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றாவே நீங்கள் இதில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வதக்கும் பொழுது ஃப்ரைட் ரைஸ்க்கு மூடி போட்டு மூடக்கூடாது. கடைகளில் கூட பார்த்துருப்பீங்க, அப்படியே ஓப்பனில் வச்சு தான் நமக்கு கிளறி விடுவாங்க. அவங்க நீட்டாக பேன் வச்சுருப்பாங்க, டாஸ் பண்ணி எடுப்பாங்க. வீட்டில் நம்ம செய்யும் பொழுது இது போல் ஒரு கடாயில் செஞ்சாலே நமக்கு அந்த ஒரிஜினல் ஸ்மெல் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் உதிராக வடித்து ஆற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவுள்ள பாஸ்மதி அரிசியை இது போல் உதிராக வடித்து நல்லா ஆற விட்டு வச்சுருந்தேன். அதை எடுத்து இதில் சேர்த்துறேன். காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாதாரணமாக ரசத்துக்கு பயன்படுத்துகிற கருப்பு மிளகுத்தூள் தான் சேர்க்குறேன். நீங்கள் உங்ககிட்ட வெள்ளை மிளகுத்தூள் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தூளுப்பு இதில் சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம முட்டை பொடி மாஸ் போல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் எடுத்து இதில் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்க்கும்பொழுது வேகமாக சேர்த்துருங்க. ஏன்னா ஃப்ளேம் வந்து நல்லா அதிகப்படுத்தி நம்ம வச்சுருக்கோம். அதிகப்படுத்தி வச்சு செய்யும் பொழுது தான் அந்த கரெக்டான டெக்ஸ்சரும் ஸ்மெல்லும் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ சூப்பராக உதிராக கம்மன்னு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்பொழுதுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு சாதம் வடிக்கும் பொழுது நல்லா உதிராக வடித்தாதான் ஃப்ரைட் ரைஸ் நல்லா சூப்பராக வரும். பாஸ்மதி அரிசியை 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 முறைக்கு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா தண்ணி சலசலன்னு பாத்திரத்தில் கொதிக்கட்டும். கொதிக்கும் பொழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த கழுவி வச்சுருக்க அரிசியை தண்ணியை இருத்துட்டு அதில் சேர்த்துடுங்க. சேர்த்து 75-80% வரைக்கும் அது வேகட்டும். வெந்த பிறகு வடித்து நல்லா ஆற விட்டுடணும். ஆறின பிறகு தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு பயன்படுத்தணும். இது போல் பயன்படுத்தும் பொழுது நல்லா உதிராக சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும். லாஸ்ட்டில் ஸ்ப்ரிங் ஆனியன் இது போல் நீங்கள் தூவி விட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா இருக்கவே இருக்குது கொத்தமல்லி, ரொம்ப ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். கொத்தமல்லி கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட டேஸ்ட்டுக்கும் ஃப்ளேவருக்கும் ஏற்ற மாதிரி இது கொஞ்சமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த பதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா தான் அந்த அளவு கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இரும்பு கடாயில் அந்த எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் சூடேறி வரும் பொழுது தான் அந்த ஸ்மெல் நமக்கு கரெக்டாக எடுத்து கொடுக்கும். இந்த ரெசிப்பியை இதே அளவுகளில் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே பக்குவத்தில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.